கைதட்டுறது எந்த மேடையில வேணாலும் நடக்கும். இப்ப கைதட்டல் வாங்கி காட்டுற பாக்குறீங்களா? என்னம்மா கண்ணு, இது இதெல்லாம் வெட்டி உதாரங்க. இது எல்லா நடிகனுக்கு செய்ய தெரியும். அவங்க ரேஞ்சில் இந்த வெட்டி உதாரம் செய்ய முடியும். ஆனா உண்மையான கொள்கையை பேசுற மேடை இதுதான். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ரசிகனாக இருக்கும் நான் திமுக மேடையில நிக்கிறதுக்கான காரணம். இதற்கு மேல ஒரு காரணம் இருக்குது. செல்போன்ல வச்சுக்கிறேன், எலெக்ஷன் விரட்ட அப்ப காட்டுறேன். எந்த அளவுக்கு ஒரு இனத்தை, ஒரு அமைப்பை எம்ஜிஆர் அவர்கள் வெறுத்தார்கள் என்பது அதில் இருக்குது. எவ்வளவு ஆபத்தான அமைப்புன்னு அவரே பேசியிருக்காரு. அதை அன்னைக்கு வச்சுக்குவோம். இவங்க சினிமாவை பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, சினிமா நடிகரை பார்க்கற கூட்டம் வரும், கை தட்டுவாங்க, எல்லாம் தட்டுவாங்க. ஆனா நம்முடைய குடும்பம் 5 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சிக்கு தெரியும். அவர்கள் மனசாட்சிப்படி நடந்தால் நிச்சயமாக உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்பது என்னுடைய ஆணித்தரமான போட்டிங்கிறது இந்த எலெக்ஷன்ல போட்டி உங்களுக்கு எங்களுக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த எலெக்ஷன்ல போட்டி சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான். இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் எல்லாம் போட்டி இல்ல. உலகத்தில் 2 சித்தாந்தம் தான் இருக்குது. அனைவருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இல்ல, எல்லாமே எனக்கு தாண்டா வேணுங்கிறது ஒரு சித்தாந்தம். சமூக நீதிங்கிறது சகோதரத்துவம், மதவாரத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் தான் போட்டி.